நம்ம மெய்ய எழுத்துக்கள் பார்த்தோம்ல, இந்த மெய்ய எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் 18 இருக்குன்னு சொல்லலாம். இந்த 18 வந்துட்டு நம்ம 3ஆ வகைப்படுத்தலாம். ஸோ அது என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வல்லினம் கடியில் என்னென்னலாம் வரும்? கசட்ட தப்பற வல்லினம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. அதே மாதிரி வந்துட்டு ஞங்கன நம்மன மெல்லினம், எரள வளல இடையினம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அது எல்லாத்தோட மெய் எழுத்துக்கள் தான். இப்போ வந்துட்டு இது சரி, இது ஏன் நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து பிறக்கும் இடம். ஸோ மெல்லினம் எடுத்துக்கிட்டோன்னா மூக்கு. நம்ம சொல்லும் போதே நம்ம பார்த்தோன்னா ங்கான்னு மூக்குலேருந்து தான் சத்தம் வரும். அதனால் மூக்கு. இடையினம் அப்படின்ற நடுவில் இருந்து, அதாவது கழுத்துலேருந்து வருது. நீங்கள் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் தொண்டையில் கை வச்சுட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வல்லினம், அது வந்துட்டு மார்புலேருந்து பிறக்குது. அப்போ மூக்கு, கழுத்து, மார்பு. அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். இடையினம் இடையில் வரும் அப்படின்னு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர், ஆனால் ஞாபகம் இருக்குமா அப்படின்றது தெரியலை. இணை எழுத்துக்கள் அப்படின்னா எந்த எழுத்து ஜோடி போட்டு வரும் அப்படின்றது தான். ஸோ பிறக்கும், அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது ரெண்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இணை எழுத்துக்கள் வரும். இப்போ வந்துட்டு நம்ம ஒலிக்கும் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ வந்துட்டு வல்லினமும் இடையினம் இது ரெண்டு தான் வந்துட்டு இணை எழுத்துக்கள். அதாவது இந்த கசாட்டா தப்பாரா பார்த்தீங்களா, இங்கே எழுதியிருக்கிறது, கீழே எழுதியிருக்கிறது இடையிணை எழுத்துக்கள். ஸோ காவும் ங்காவும் எப்போதுமே ஒன்றா வரும். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ப்ரனவுன்ஸ் பண்ணுறது. ங்கா, கா, அது ரெண்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல தான். அந்த நாக்கு வந்துட்டு தொடுறதா இருக்கட்டும், உங்கள் வாய் வந்துட்டு போகிற டைரெக்ஷனாக இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாவும் ங்காவும் சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்கள் வாயோட மூமெண்ட் இருக்கும். அதாவது இதுதான் வந்துட்டு ஒலிக்கும் முயற்சி. அதாவது நீங்கள் அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப உங்களுடைய வாய் வந்துட்டு எந்த மாதிரி போகுது அப்படின்றத அது ஒலிக்கும் முயற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ காவும் ங்காவும், சாவும் ங்காவும் இதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு இணை எழுத்துக்கள். அப்போ வல்லினமும் இடையினமும் இணை எழுத்துக்களாக வரும். இதே வந்துட்டு பிறக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிர் எழுத்துக்கள் எடுத்துக்கலாம். உயிர் எழுத்துக்களில் வந்துட்டு ஆ, ஆ ரெண்டுமே வந்துட்டு பிறக்கும் இடம் வந்துட்டு கழுத்து தான். இ கழுத்து தான். ஸோ அது பிறக்கும் இடத்தை வச்சு இது வந்துட்டு இணை எழுத்துக்களாக இருக்குது. அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மஞ்சள்னு எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த இஞ்சும் சாவும் பக்கத்தில் தான் வரும். பந்துன்னு எடுத்துக்கோங்க. பந்தில் வந்துட்டு இந்து, இத்து, அதாவது இந்து தாவும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இணை எழுத்துக்கள். நன்றி.